வணக்கம், வெல்கம் டு ஆதித்யா அஸ்ட்ராலஜி. அப்போ இன்னைக்கு நமக்கு லக்னத்தின் கொஞ்சம் காமன் கேரக்டர்ஸ் சொல்லலாம், பார்க்கலாம். ஓகே, ഈ காமன் கேரக்டர்ஸில் 12 കള്ളി இருக்காங்க. ഒന്നാമത്തെ കള്ളിയിലെന്ന് 12ാമത്തെ കള്ളി വரைக்கும் നമ്മളെ ജാതകത്തിൽ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ഈ எந்த கள்ளியில லக்னம் வந்தால் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ ഈ ഫസ്റ്റ് இப்போ இந்த கள்ளி இதுதான் ஃபர்ஸ்ட் கள்ளி, மேஷம்னு சொல்லும். மேஷம், ரிஷபம், மிதுனம் அந்த மாதிரி போயிடும். ഈ മേഷം കള്ളിയില് നമ്മുടെ ലഗ്നം വന്നാല്, ഇപ്പൊ ലഗ്നം ഇങ്ങதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ഈ ലഗ്നം ഇങ്ങ വന്നാല് നമുക്ക് ഒരു കോമൺ ബേസിക് ഒരു ക്യാരക്ടർ சொல்ல முடியும். നമ്മുടെ ലൈഫ് നമുക്ക് യൂസ് கிடையாது, നമ്മുടെ ലൈഫ് വെച്ച് നമുക്ക് യൂസ് கிடையாதுன்னு சொல்ல முடியும். ലാ വന്നാൽ, മേഷം രാശിയില് ലാ വന്നാല് നമ്മുടെ ലൈഫ് വെച്ച് നമുക്ക് യൂസേ கிடையாது. ഇനി വേറൊരുത്തർക്ക് தான் യൂസ് നമ്മുടെ ലൈഫ് വെച്ച്, നമ്മളെ വെച്ച് വേറൊരുത്തർ ഇതായിടും. இனி செகண்ட் இங்கதான் லக்னம் வந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த கள்ளியில தான், ரிஷபம் கள்ளியில தான் லக்னம் வந்தால നമ്മള് மீதியுள்ளவருக்கு புண்ணியம் செய்துட்டே இருக்கணும். நல்ல காரியம் നമ്മുടെ ലൈഫ് വെച്ചിട്ട് വേറൊരുത്തരെ ഹെൽപ്പ് பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மிதுனம் ராசியில தான் லக்னம் வந்தோம்னு வச்சுக்கோங்க. ഈ மிதுனம் ராசியில லக்னம் வந்தால, இப்போ என்னோட லக்னம் மிதுன ராசியில் இருந்தாலும் எனக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னா இப்போ நான் சொல்லணுது வேறொருத்தருக்கு புரிய மாட்டேன், அவர் சொல்லணுது எனக்கு புரிய மாட்டேன், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேசுனதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸோ அது மாதிரி எல்லாம் வரலாம். இனி கடகம், இதுல தான் லக்னம் வந்து வச்சுக்கோங்க. ഈ ലഗ്നം വന്നാല് നമ്മുടെ ലൈഫേ ஸ்ட்ரகிள் தான், ரொம்ப கஷ்டம் தான் இருக்குல்ல லைஃப், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் നമ്മൾ ആ ഒരു ലൈഫ് വാഴணும். இனி இதுல தான் லக்னம் வந்து வச்சுக்கோங்க. നമ്മൾ எல்லாமே தேடி கண்டுபிடிக்கணும், எதுவுமே നമ്മളെ தேடி வர மாட்டேன். வேலை இருந்தாலும் படிப்பாയാലും നമ്മൾ தேடி கண்டுபிடிச்சு നമ്മൾ தான் கஷ்டப்படணும் கொஞ்சம். இனி இது இங்க தான் லக்னம் வந்து வச்சுக்கோங்க. கன்னி ராசியில லக்னம் வந்தால നമ്മുടെ ലൈഫിൽ நிறைய നമ്മളെ പറ്റി വേറൊരുത്തർ சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னா விமர்சனம். ஓகே, നമ്മളെ ലൈഫിൽ ചെയ്യാത്ത തപ്പിന് നമ്മളെ வேறொருத்தர் சொல்லிட்டு அவ அப்படி செய்திருக்காங்க இப்படி, ஆனா നമ്മൾ செய்யவே மாட்டேன். சப்போஸ் அந்த மாதிரி விமர்சனம் எல்லாமே நமக்கு நிறைய வரும் നമ്മുടെ ലൈഫിൽ ലഗ്നം ഇങ്ങ വന്നാൽ. அதே மாதிரி നമ്മുടെ ലഗ്നം വന്നിട്ട് തുലാസിൽ വന്നെന്ന് വെച്ചോക്കോங்க. തുലാം രാശിയിൽ നമ്മുടെ ലഗ്നം വന്നാല് നമ്മുടെ ലൈഫിനെ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட்னா வைஃப் கூட பேலன்ஸ் பண்ணணும், எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம், அவ்வளவுதான். அதே மாதிரி விருச்சிகம் ராசி, விருச்சிகம் ராசியில லக்னம் வந்தால, விருச்சிகம்னாலே நமக்கு தெரியும் 8ாமത്തെ இதுதான். அப்போ 8ന്റെ பணி தான் கிடைக்கும். 8 தெரியும் தானே, ஒரு எண்டிங்கும் கிடையாது, ஒரு ஸ்டார்டிங்கும் கிடையாது, ஒரு ஸ்டாப்பிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க ஸ்டாப் பண்ணின்னு தெரியவே தெரியாது. லைஃப்ல பிரச்சனை வரலாம் போகலாம் அந்த மாதிரி. இனி നമ്മുടെ லக்னம் இங்கதான் இருக்கு. துலாம், சாரி தனுசுல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ഈ ധനുസിൽ ഇരുന്നാല് നമ്മുടെ ലൈഫിൽ எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸ்ட்ரகிள் பண்ணின்னு வச்சுக்கோங்க, നമ്മൾ அடுத்த லெவலுக்கு போயிடும். எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிடும் போது ആ ப்ராப்ளத்தின்னு நமக்கு எப்பவுமே ரிலீஃப் கிடைக்கும். ஒரு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹை லெவலுக்கு போயிடும். இதுதான் தனுசு ராசி. அதே மாதிரி இது வந்துட்டு மகரம் ராசி. ഈ மகரம் ராசியில லக்னம் இருந்தால நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் செய்யணும், நல்ல ஹார்ட் ஒர்க் செய்தால் லைஃப்ல பெனிஃபிட் வரும். அதே மாதிரி தான் கும்பம் ராசி. கும்பம் ராசியில லக்னம் இருந்தால நம்மள லைஃப்ல எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் நம்மள கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் செய்தால லைஃப்ல எல்லாமே நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும், ஒழுகி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ராசி வந்துட்டு மீனம். ഈ மீனம் ராசியில லக்னம் இருந்தால നമ്മള് மீதி பீப்புள்ஸிന് ஹெல்ப் பண்ணணும். നമ്മുടെ ലൈഫ് വന്ന சொசைட்டிக்காக നമ്മളെ ലൈഫ്. ஓகே, നമ്മളെ வச்சுட்டு நமக்கு யூஸ் கிடையாது, നമ്മളെ ஃபேமிலிக்கு யூஸ் கிடையாது, மீதி உள்ளவருக்கு தான் யூஸ். அப்போ இது நம்மளோட லக்னம் எங்க வருதோ அது வச்சுட்டு நமக்கு ஒரு பேசிக் கேரக்டர்ஸ் ഈ ഒരു നമ്മുടെ ஜாதகத்தையும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அடுத்த ஒரு புது டாபிக் ஆയിട്ട് அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.